பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை தியானிப்போம். எங்கள் கிராமத்திலே, எங்கள் நிலத்தின் மத்தியிலே இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். சோழவரம் கிராமத்தில் எங்கள் நிலத்தின் மத்தியில் இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். ரோஜா கிணறு எங்கள் பூர்வீக நிலம். இந்த இடத்துல ஒரு வெளியேற்பட்ட சத்தியத்தை நான் பதிவு செய்கிறேன். சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் விடுதலையை கொண்டு வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. சோஸ்திரம், இதுதான் கேட்டு. சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். இது தென்னை மரம். சோத்திரம். வேலூர் அடுத்த சோழவரம் கிராமம், ராஜவீதி அடுத்து இருக்கிற எங்கள் நிலத்தின் தென்னை மரத்தை பாருங்கள். சோத்திரம். கர்த்தர் இந்த பூமியை ஏதேனாய் மாற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆதாம் பிசாசுக்கு இடம் கொடுத்தபடினாலே பூமி சபிக்கப்பட்டு போய்விட்டது. உன் நிமித்தம் பூமி சபிக்கப்படும். முள்ளும் குறுக்கும் முளைக்கப்படும் சொன்ன இந்த பூமியை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியாக மாற்ற வேண்டும். ஆமாம், இயேசு எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். பாவத்தையும் மரணத்தையும் மாற்றி தேவ நீதியும் உழித்தெய்தும் கொடுக்கிற தேவன் இந்த நிலத்தை ஏதேனாய் மாற்றப் போகிறார். ஆமாம், பிசாசுக்கு இடம் கொடுத்து ஆதாம் ஏவாளும் பூமியை சபிக்கப்பட்ட பூமியாக மாற்றுவாங்கன்னா, இயேசுக்கு இடம் கொடுத்து இந்த பூமியை ஜீவ பூமியாக, பரலோக பூமியாக மாற்றப் போகிறோம், மாற்ற வேண்டும். அல்லேலூயா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் வற்றாது நீரூற்றை போல இருப்பாயின்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தில் 67ஆம் சங்கீதத்தில் பாருங்க. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளும் உம்முடைய இரட்சணியும் ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியும் விளங்கும்படியாய். தேவனே, பூமியில் உம்முடைய வழியும். அல்லேலூயா. இந்த சோழவரம் கிராமத்தில் உம்முடைய வழியும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பூமியிலே உம்முடைய வழியும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய் உம்முடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு தகப்பனார் ராமேசுக்கு பேர் சொல்லி, எங்கள் அம்மா ராணியம்மா பேர் சொல்லி, என் பேர் தாமஸ் துளசிராமர், தம்பி டேவிட் வெங்கட்ராமர், லட்சுமி பெரியமலா, சரஸ்வதி சாரால், இவங்க பேரை சொல்லி பூமி எங்கும் ஜீவ பூமியை கட்ட வைத்து விடுகிறோம். ஜீவ வானத்தை கட்ட வைத்து விடுகிறோம். ஜீவ வானத்தையும் பூமி எங்கும் கட்ட வைக்கிறோம். அல்லேலூயா. தேவனுக்கும் தனக்கும் முழு உலகத்துக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் முழு உலகத்துக்கும் ஆதாம்லேருந்து முழு உலக சுவாசம் உள்ள யாவுக்கும் தேவ நீதிற்று உயிர்த்தேல ஆவியின்படி எழுத்தபடி பூமி எங்கும் கட்ட வைக்கிறோம். சுவாசம் உள்ள யாவுக்கும் தேவ நீதி உயிர்த்தேதல் இடைவிடாமல் எக்காலத்தில் எந்நேரத்திலும் இந்த பூமி 5 அப்பம் 2 மீனை கையில் ஏற்றுக்கிட்டு
வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்தார்னு வேதம் சொல்லுது. இந்த பூமியை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஜீவ பூமியை பிதா குமார் பசுத்தாய்க்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் எங்கள் அப்பா ராமேஸ்வருக்கு ராணியம்மா பேர் சொல்லி, தாமஸ் பேர் சொல்லி, டேவிட் பேர் சொல்லி பூமி எங்கும் ஜீவ பூமியை பிதாவாக்கி தேவன் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் ஆவியின் பழைய தமிழ் வாயினெல்லாம் கட்டு வைக்கிற கதா. அந்த 5 அப்பம் 2 மீன் பழுகி பெருகி 5000 பேரை நெருப்பியது போல இந்த ஜீவ பூமி, இந்த 5 அப்பம் 2 மீனுமா இருக்கிற இந்த கொஞ்ச நேரம் ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வதித்தாராம். ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுத்தானாம். பூமி தாங்கக்கூடாதபடி ஆசீர்வாதம் ஆபிரகாம் கொண்டு அந்த ஆபிரகாம் கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்தில் பங்கெடுக்கிற எங்களுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இருக்கிறது. உங்களுக்கும் இது பொருந்தும். ஆபிரகாம் ஆசு நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குது. இந்த பூமியை கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவே உம்முடைய கையில் ஜீவ பூமியை கொடுக்கிறோம், ஜீவ வானத்தை கொடுக்கிறோம், ஜீவ ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறோம். என் பேர் சொல்லி, என் மனைவி பேர் சொல்லி, என் தம்பி மனைவி பிள்ளைங்க பேர் சொல்லி, எங்கள் அப்பா பேர் சொல்லி, எங்கள் அம்மா பேர் சொல்லி பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்கிறோம். அல்லேலூயா. 5 அப்பம் 2 மீன் பருகியது பெருகியது நிரம்பியது. அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறாண்டவரே. தேவனே 67 தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளும் உம்முடைய ரட்சணியும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணோம். ஆமா, ஏவாள் ஆதாம் வழியா பிசாசு அவனுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணி பூமி சபிக்கப்பட்ட பூமி ஆயிட்டான். இயேசு ஜீவனை கொடுத்து ஜீவ ரத்தத்தை கொடுத்து முகத்தை பிரகாசிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு வெளிப்படுத்துகிறாண்டவரே. இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன நேரத்தில் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம், இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம், எக்காலத்தில் வெளிப்படுத்துகிறோம். தேவன் தனக்கு உலகத்துக்கு அல்லேலூயா சுவாசம் ஜீவ பூமியை கொடுக்குறோம். ஆண்டவரே சோத்தரு 5 அப்பம் 2 மீன் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆண்டவரே ஜீவ பூமியை கொடுத்தது போல ஜீவ அப்பத்தை கொடுத்து ஆதாம் முழு கொடுத்து 5 அப்பம் 2 மீன் பழுகி பெருகி கிட்டத்தட்ட 25,000 பேருக்கு போஷித்தது போல இந்த ஜீவ பூமியை ஆண்டவரே பழுகி பெருகி நிரம்பி வழியை செய்யும்படி ஒப்பு கொடுக்குறார் ராஜா. சுவாசம் ஆகும். தேவன் தனக்கு முழு உலகத்துக்கு இடைவிடாமல் எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா. கிறிஸ்துவை தேவனுக்கு தனக்கு முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறார் ராஜா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஆண்டவரே துதிக்கிற ஆண்டவரே. தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. ஆண்டவரே ஜனங்கள் உம்மை துதிக்கும்படி ஜீவ பூமியை, ஜீவ வானத்தை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை ஆண்டவரே பூமி எங்கும் கட்ட வைக்கிறோம். ஜீவ வானத்தை கட்ட வைக்கிறோம். ஜீவ பூமியை, ஜீவ சரீரத்தை, ஜீவ ரத்தத்தை பிதா குமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கும் இடைவிடாமல் எக்காலத்தில் என்ன நேரத்தில் சோர்ந்து போகாமல் கட்ட வைக்கிற கத்தா. கல்வாரி சிலையில எங்களை போல பாவமாகி சாபமாகி ராமேஸ்வருக்கு ராணியம்மா, தாமஸ், டேவிட், லட்சுமிபுரம், சரசை, சாரால போல நீங்கள் சாபமாகி பாவமாகி எல்லாத்தையும் எந்த நிலையில் இந்த வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவை முடித்து ஜீவ பூமி ஜீவ சரீரம் குத்தி ஜீவ ஆதாம் முழு உலக 3ஆம் நாளில் பாவட்டுமான பூமியை ஜீவ பூமியை சுதந்திரித்து அல்லேலூயா. அதே காரியம் எனக்கும் நடக்கணும். நன்மத்தியம பூமியை சிலுவையில் ஏற்றுக்கிட்டு ஜீவ பூமியை ஜீவ சரம் ஜீவரத்தை பிதாவாய் ஜீவ வானத்து மூலம் சகலதியாத்துக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூட கொடுத்தது போல நானும் என் தகப்பனும் என் தாயும் சகோதரனும் சகோதரியும் ஜீவ பூமியை ஜீவ வானத்தை ஜீவ ஜீவ வானத்தை ஆதாம் முழு சுவாசமாக மத்தியஸ்மாய் கொடுக்குறோம். பிதா குமார் பசுதாய்க்கு வாய்நாளெல்லாம் கொடுக்க நித்தியமாக கொடுக்குறோம். பாவட்டுமான பசு தேவதூர் வானத்தில் சகல அதிகாரங்களுக்கு உண்டாவதாக. அது சுவாசமுலையாவுக்கு மத்தியஸ்மாக கொடுப்போம். இடைவிடாமல் கொடுப்போம். எக்காலத்தை கொடுப்போம். சோர்ந்து போகாமல் கொடுப்போம். எங்களை நம்புங்கள் பிதாவாகிய தேவனே. சிலுவையில் ராமேஸ்வரன் எங்கள் அப்பா ராமேஸ்வரன் ராணியம்மா போல மாறி நீர்
நன்மை தீமை அறியத்தக்க கனி புஷிக்கும் நாளிலே சாகவே பாவம் சாபம் மரணம் தரித்திரம் வந்து எங்கள் அப்பனுக்கு அவர்கள் பிறந்த தாமஸ் துளசிராம் டேவிட் வெங்கட்ராம தங்கை லட்சுமி சரஸ்வதி சாரால் அவனுடைய அந்த சாபமாகி பாவமாகி மரணமாகி தரித்திரமாகி சிலுவையிலே நீ கவலைப்படவில்லை, சோர்ந்து போல பயப்படல. பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி ஜீவ பூமியை கொடுத்தது போல நாங்களும் வானத்தை அண்ணாந்து பார்த்து பிதாவாகிய தேவனுக்கும் இயேசு கிறிஸ்து ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து முழு உலகத்துக்கும் ஜீவ பூமியை கொடுக்குறாங்க இது ராஜா கிணறு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம்லேருந்து 2ஆம் வரைக்கும் ஊழியத்தையும் ஜீவனம் பரிபூர்ண ஜீவனம் பிதா குமார் பசுத்தாவியும் ஆதாம் காலத்துலேருந்து 2ஆம் வரைக்கும் ஊழியத்தையும் ஜீவனம் பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆண்டவரே சோத்திரம். தேவி நீதி ஊழியத்தையும் சுவாசம் யாவுக்கும் ஆவியின்படி எழுத்தின்படி கொடுக்குற ராஜா, சோத்தரிக்கிற ராஜா பிதா குமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் காலத்துலேருந்து 2ஆம் வரைக்கும் வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுப்போம், எக்காலத்து கொடுப்போம். சாபத்திலிருந்து பாவத்திலிருந்து மரணத்திலிருந்து தரித்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலாகிற கர்த்தாவே சோதரிக்கிற ராஜா துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்தரிக்கிற ராஜா, ஆண்டவரே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே சோத்திர பூமியிலே உடைய வழியும் சகல ஜனங்களுக்குள்ளும் ரட்சண்யமும் விளங்கும்படியாய் பிதா குமார் பசுத்தாவிக்கு இயேசு ஜீவனும் பரிபூர்ண ஜீவனும் ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் பேரை சொல்லி பிதாவாகிய தேவனுக்கும் ஆவி இயேசுக்கு சுகம் ஆவியான சுவாசமாக ஜீவ உலகம் ஜீவவான ஜீவ பூமி ஜீவசர ஜீவரத்தம் கோடா கூடிய இடைவிடாமல் எக்காலத்து எந்நேரம் சுவாசமாக ஆவியின்படி எழுத்தின்படி கட்டவிக்கிற ராஜா பசுத்தாய் ஊற்றப்படட்டும். 3ஆம் நாளில் வானத்தோடு சகல அதிகாரம் உனக்கு கிடைத்தது, அது சிலுவையில் எங்களுக்காக செய்யப்பட்டது. ஆண்டவரே நாங்களும் இயேசு ஜீவனையும் பரிபூர்ண ஜீவனையும் பிதா குமார் பசு ஆதாம் 2ஆவது முழு உலகத்துக்கும் வாய்நாளெலாம் வெளிப்படுத்துகிற ராஜா, சோத்தரிக்கிற ராஜா. ஆகவே தேவனே பூமியிலே உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய ரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவரீ ஜனங்களை நிதானமாய் நியாயத்தீர்த்து எப்படி நியாயத்தீர்ப்பாரு? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுப்பான். ஜீவ உலகத்தை ஜீவ பூமியை ஜீவ சமுத்திரத்தை எல்லாத்தையுமே குத்துருவார். கடைசி சொல்கிறார் நாங்களும் கொடுக்குறோம். எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் ராமேஸ்வர் ராணியம்மா தம்பி டேவிட் தங்கத்த லட்சுமி சரஸ்வதி சாரால் தாமஸ் துளசிராம் மனைவி பிள்ளைங்க இயேசு ஜீவன் பரலோக ராஜ்ய வானத்தோடு சகல ஆவியின்படி கொடுத்து தீர்க்க இடைவிடாமல் எக்காலது என்ன பூமி எங்கோ தேவரே ஜனங்களை நிதானமாய் நியாயத்திற்கு பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். ஜாதிகள்னா தேசங்கள் ஜீவ பூமியை சுவாசமொழியாகும். தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்தை வெளிப்படுத்தட்டும், இடைவிடாமல் வெளிப்படுத்தும். தேவ நீதி உயிர்த்தல் சுவாசமொழியாகும் ஆவியின்படி ஏற்று வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி தேவதே ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பிசாசு பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலக சபிக்கப்பட்ட பூமி ஆகிறான். அன்பத்தையும் அறியத்தக்க கனியை கொடுத்து ஏசு ஜீவ வித்தத்து கனி. அந்த ஜீவில் தேவ நீதி தூய்த்தல் பரலோகராஜ் வானத்தோட சகல அதிகாரிங்குது. அதை ஏன் பேர் சொல்லி எங்கள் அப்பா பேர் எங்கள் அம்மா பேர் தம்பி தங்கச்சி பிதா குமார் ஆதவனு முழு சுவாசொல்லி ஆகும். அவங்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு சுவாசொல்லி ஆகும். எங்களுக்கு நாங்கள் அவர் தேவநீதி உயிர்த்து பரலோகராஜத்தை கொடுக்க, ஜீவ பூமி கொடுக்க, ஜீவ வானத்தை கொடுக்க, ஜீவ வயசு வானத்தோட சகல அதிகாரம் கொடுக்க, வாய்நாளெலாம் கொடுக்க, நித்திய ஜீவனை கொடுக்க. தேவதி ஜனங்களை நிதானமாய் நியாயத்திற்கு பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்தி ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடே மகிய கடவர்கள். கடவுனையா விசுவாசம் வைக்கப்படணும். ஸோ தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, மாம்சமான யாவர் உண்மை துதிப்பார்களாக. எப்படி துதிக்கணும்? இயேசுவே தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்து துதிக்கணும். இயேசு சரி இயேசு ரத்த இயேசு சாமண்ட வாக்கு சத்தங்களே பிதா குமார் பசுத்தாய் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுத்து துதிக்கிறோம். தேவ நீதி உயிர்த்து பிதா குமார் பசுத்தாய் கொடுக்குறோம். ஆதாம்லேருந்து முழு உலகத்தை கொடுக்குற ஆண்டவரே. தேவ நீதி உயிர்த்து பரலோக ராஜ்யமும் வானத்தோட சகல அதிகாரம் கொடுத்து துதித்து தேவ நீதிட்டு உயிர்த்தையில் சுவாசம் யாக்கும் மத்தியசமாய் வாய்நாளெலாம் கொடுக்க நித்தியமாய் கொடுக்குறோம். கொடுத்து துதித்து ராமேஸ்வரம் ராணியம்மா தாமஸும் டேவிட்டும் மனைவி பிள்ளைகளும் கர்த்தாவே சங்கை லட்சுமி சரஸ்வதி சாரால் மனைவி பிள்ளைகளும்
அதே குடும்பமாய் நாங்கள் ஜீவ பூமியை ஜீவ சரு ஜீவ ரத்தத்தை சுவாசங்களை ஆகும் வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்தை கொடுக்குறோம், சோர்ந்து போகாமல் கொடுக்குறோம். 5 அப்பம் 2 மீன் இந்த நிலத்தை குறைவுகளும் சாபங்களும் பாவங்களும் நிறைந்த இந்த பூமியை கையில் எடுத்து பிதாபிய முடிக்கையில் ஆவி ஊற்றி ஜீவனுக்கு ஜீவாப்பத்தை குத்து ஆதாமுக்கு ஜீவாப்பத்தை வலிகி பெருகி நிரம்பி வய செய்தது போல இந்த பூமி பழுகட்டும், பெருகட்டும், நிரம்பட்டும், வடியட்டும். பூமி எங்கும் கொடுக்குறியா? ஏசு 5 அப்பம் 2 மீன் வச்சு கவலைப்படல, சோர்ந்து போல, பயப்படல. அதை உங்கள் கையில் குத்ததுமே வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆவி ஊற்றி ஜீவனை ஜீவாப்பத்தை குத்தாரு. ஆதாம் முழு 5 அப்பம் பழுகி பெருகி நிரம்பிச்சான். அதுதான் இப்போ நான் செஞ்சுக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு நிலம் இல்லையா, அன்பான் இல்லையா, வீடு இல்லையா, தோப்பு இல்லையா, துறவு இல்லையா? இயேசுக்கு சிலுவையில் சாபமானார், பாபமானார், மரணமானார், தரித்திரம், வியாதி, சாப பூமி, பாப பூமி, மரண பூமி எல்லாம் வந்துச்சு. இயேசு பிசாசு குத்துட்டான். இயேசு சிலுவையில் இயேசு பைபிளில் ஆமாம் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆவி ஊற்றி ஜீவனை விட்டாரான். ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆனம், ஜீவ பூமி, ஜீவ சரீரம் ஆதாம்லேருந்து முழு உலகத்தை குத்தாரான். மாறவே இல்லையா? ஈட்டால் குத்துறோம், சபிக்கிறோம், நிந்திக்கிறோம், தூசிக்கிறோம், பக்கத்து எல்லாரும் குத்தாரான். 3 நாள் கழிச்சு போய் வானத்தை கூட சாக பூமியே பிசாது கையிலேருந்து வாங்கிட்டாரான். அதான் நம்ம மாதிரி. ஆமாம் ஆமாம், கவலைப்படாத. நன்மை தீமாரி எத்தக்க நீ புஷிக்கு நாளிலே நீ சாகவே சாக கிடைக்கிற. இங்கே சொல்கிற தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. முழு உலகத்து 800 கோடி பேர் இயேசு ஜீவ பூமி, ஜீவவான, ஜீவசரம், ஜீவரத்தம், ஆதாம் 2 வானத்தில் சகல அதிகாரம். இந்த சோழவரத்தில் ராஜ வீதியில் இருக்கிற இந்த ராஜாக்கண நிறைய எங்கள் தகவனார் ராமேஸ்வர ராணி சொந்தமான இந்த பூமியை எடுத்து பிதா குமார் பஸ் வானத்தை அண்ணாந்து பார்த்து 5 அப்பம் 2 மீன் கை வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதி ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு கொடுத்தாராம். சுவாசமொழி ஜீவ உலகம், ஜீவ பூமி, ஜீவ ரத்தம், ஜீவவானம் சுவாசமொழி அவர் குத்திக்கிட்டே இருந்தாராம். பாவன்ட்டு மனவு பழுகி பெருகி நிரம்பி வைந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்குது. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். தேவனாகி கர்த்தர் ஆசீர்வதிச்சாராம். 3ஆம் நாள் இயேசுவை வானத்தோடு சகல அதிகம் பூமியை குத்து ஆசீர்வதிச்சாராம். உன்ன மாதிரி என்ன மாதிரி ஆதாமின் பாவத்தை, சாபத்தை, மரணத்தை தரித்து ஏற்றுக்கொண்ட இயேசு வானத்தோடு சகல அதிக பிதா குமார் ஆதாம் முழு உலகத்து கொடுத்த பிறகு 3ஆம் நாளில் பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. பூமியின் எல்லைகளெல்லாம் சோழவரம், வடார்காடு, தமிழ்நாடு, இந்திய தேசம், ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா எல்லாம் அவருக்கு பயந்துருக்கும். ஜீவ பூமியை ஜீவ சற்று ஜீவ ரத்தத்தை கொடுக்கறதுனால. அதனால் நம்மளால இந்த காலை வேலையில் இந்த அக்டோபர் 2, 2024 காலை வேலையில் இந்த செய்தியை சோழவரம் கிராமம், வேலூர் மாவட்டம் சோழவரம் கிராமத்தில் ராஜவீதி அடுத்து இருக்கிற ராஜாக்கிணர் என்கிற பூர்வீக நிலத்திலிருந்து இந்த செய்தியை நான் பதிவு செய்கிறேன். இந்த செய்தியை கேட்டு நீங்களும் உங்கள் நிலத்தில் நின்று கொண்டு நான் எப்படி ஜெபிச்சேனோ அதுபோல் ஜெபம் பண்ணுங்கள். 5 அப்பம் 2 மீன் எதை குறிக்கிறா? குறைவுகள், சாபங்கள், பாவம், மரணங்கள். ஆனால் அதை கையில் வச்சு கவலைப்பட்டுருக்காது. கொஞ்சம் நிலம் தான் இருக்குது, கொஞ்சம் பூமி தான் இருக்குது, இல்லை பூமியே இல்லைன்னு கவலைப்படாது. இயேசு சிலுவையில் சாபமானார், பாபமானார், மரணமானார், தரித்திரமானார். கவலைப்படலைங்க. வானத்தன்னா அந்த பிதாவே உம்முடைய கையில் ஆபிவித்து ஜீவன் விட்டார். இந்த ஜீவன்ற வார்த்தை கவனிங்க. ஜோயே ஜீவ பூமி, ஜீவ சமுத்திரம், ஜீவ வானத்தை கொடுக்குறார். பிதாவாய் ஆபிவித்து ஜீவ ஆதாம் முழு உலக ஒரு ஆள் பாய் ஜீவ ரத்தம், ஜீவ சரீரம், ஜீவ வானம், ஜீவ பூமி கொடுத்தார். 3ஆம் நாளில் பாவம் டூமான ஒரு பசுத்தை ஒரு தேவத்தோட வானத்தோட பூமியை சுதந்திரிச்சிட்டாருங்க இயேசு. ஆமாம், என்னுடைய செய்தி கேட்கணும் ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள், பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர், குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் கடைசி நாள் ஏப்பில் பங்கு பெறணும். என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்பத்தில், வியாபாரத்தில், தொழிலில், ஜீவனுக்குள்ளே வாங்க. நன்மை தீமறியத்தக்க வட்டத்தில் நிமித்து பூமி சபிக்கப்பட்டிருக்கும். முள்ளும் குறுக்கும் அது பிசாசுகளும், போராட்டங்களும், வியாதிகளும், வறுமைகளும், தரித்திரங்களுமாக இருக்கும். இதே நிலத்தை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க. சத்ருக்கள், எதிரிகள் எல்லாம் சூழ்ந்துக்கிறாங்க, நிலத்தை அபகரிக்கிறாங்க, எல்லாம் இருக்குது. இங்கே கூட ஜீவ பூமி, ஜீவத்தை எதிரிக்கு சத்ருக்கு கொடு. சிலுவையில் எல்லா சத்ருக்களுக்கும் ஜீவ ரத்தத்துக்கு தாங்க. இந்த நிலத்துக்கு விரோதமாக எத்தனையோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு இயேசு ஜீவன் பரிபூர்ண வானத்தோடு சாக பரலோகத்தையும் மத்தியசமாக கொடுக்குறோம். சத்ருக்களை விடித்து சிதறி போனாங்க 3 நாளில். பாவம் டூ மனத்தில் பூமியை சுதந்திரிச்சிட்டாரு. இந்த நிலத்தை சுதந்திரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எத்தனையோ சத்ருக்கள் இந்த நிலத்துக்கு விரோதமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இயேசு சரி இயேசு வானத்தோடு சகல பரலோக ராஜ்யத்தையே கொடுக்கணும். சிலுவையில் சத்ருக்கள், ரோமர்கள், யூதர்கள், அதான் 3 பாவிகள், அக்கிரமங்கள் சிலுவையில் அறியறாங்க இயேசுவை.
ஏசு தலைமையில் கவிச்சு கவலைப்படுங்க. சபிக்கிறவன், நிந்திக்கிறவன், தூசிக்கிறேன், திறறவன், கொட்டுறவனுக்கெல்லாம் ஏசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தம் வானத்தோட கூட வானத்தோட குத்து தீர்த்துட்டாருங்க. ஆதாம் வந்து முழு உலகத்துக்கும். ஆனால் 3ஆம் நாள் பாவியுடைய ஆசையெல்லாம் இயேசுக்கு வந்தது. அதுபோல் இந்த நிலத்துக்கு விரோதமாக எழும்பெரிய எல்லா சத்துருக்களுக்கு விரோதமாக தகுனா ராமேஸ்வர் ராணியம் தாமஸ் டேவிட்டும் தங்கள் லட்சுமி சரஸ்வதி குடும்பமாக இயேசு ஜீவன் பரி வானத்தோட சகல அது வானத்தில் கொடுத்து தீர்க்கிறோம். இந்த கிராமத்தில் எல்லாரும் இயேசு ஜீவனம் வானத்தோட சகல அதிகாரத்தை எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட் அரசியல் தலைவர்களுக்கும் இயேசு ஜீவன் வானத்தோட பரலோக ராஜ்யத்தை கொடுக்குறியா? இயேசு சிலுவையில் குத்த மாதிரி வானத்தோட சகல அதிகாரத்தை கொடுக்குற இந்த பூமிக்காக ஜீவ பூமி ஜீவவான ஜீவ ரத்தம் தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க காலத்துக்கு சோர்ந்து போவோம் இடை கொடுத்து கொண்டே இருப்போம். தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உண்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போ தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நிலமே இல்லையா? இயேசு சிலுவையில் அட்டை தரித்திரமானார், வியாதியானார், சாபமானார், பாபமானார். தலைமையில் கழிச்சு கவலைப்படல, பயந்து போல. பிதாவிய முடிக்கல ஆவி ஊற்றி ஜீவ ரத்தத்தை கொடுத்தாரு. அதை உன் கையில் சிலுவையில் குத்து ஜீவ வானத்தோட பூமியே குத்துக்கிறாரு சிலுவையில். உனக்கு ஏந்து போன பிசாசு கையில் ஆதாம் வேவாள் நன்மத்தி மறியத்தக்க நீ குத்து பூமியை ஏந்துட்டே நீ பிசாசு கிட்ட. அந்த பிசாசின் தலையே ஜீவ பூமி ஜீவ சரணம் அது உன் கையில் குத்துட்டாரு சிலுவையில். அதை நீ என்ன எடுத்து பிதா குமார் பசு ஆதாம் முழு எவ்வளவும் ஜெயணும் தேவ நீதி வைத்த பரலோக ராஜ்யத்தை கொடுக்கும்போது பூமி உனக்கு சொந்தம். இயேசுக்கு 3ஆம் நாள் சொந்தமான மாதிரி வானத்தோட சகல அதிகாரம் உனக்கு ஒரு இதுதான் பேட்டனு. அந்த ஆதாமின் சிந்தையமான கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவனம் சமாதானம் இந்த நிலத்தை கையில் எடுத்து ஆதாம் இடம் ஜீவ பூமி ஜீவவான ஜீவ ரத்தம் ஜீவ சமூகத்தை தேவநீதி ஊற்ற பரலோக ராஜ் எங்கள் அப்பா ராமேஸ்வர் ராணியம்மா பேர் சொல்லி முழு உலகம் ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆஸ்திரேலியா முழு உலகத்துக்கும் எல்லா சத்துக்களும் எதிரிகளுக்கும் பாவிகளுக்கும் அக்கிரமங்கள் தேவநீதி ஊற்ற பரலோக வானத்தோட கூட குத்தி தீர்க்கும் கத்தாவை. இடைவிடாமல் எக்காலத்தை எந்நேரம் சோர்ந்து போகாமல் இரவும் பகலும் கத்தாவே சோத்தரிக்கும். ஆண்டவரே கிறிஸ்துவை வானத்தில் போட பூமியங்கும் ஆதாம் காலத்துலேருந்து 2வது முழு உலகத்துக்கும் வானத்தில் சகல அதிகாரத்துக்கு கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். வானத்தை ஜீவரத்தை தேவநீட்டு ஊற்றியில் பரலோக ராஜ்யத்தை வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம். இடைவிடாமல் கொடுக்குறோம். ஏக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்குறோம். சிலுவையில் இயேசு ஆப்பிரிக்காவுக்கு, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென் ஆசியா முழு உலக ஜீவரத்தை இயேசுக்கு சாமோட பரலோக ராஜ்யத்தையே கொடுத்து தீர்த்தார் மத்தியசமாக. அது எங்கள் அப்பா ராமேஸ்வருக்கு பேர், ராணியம்மா பேர், தாமஸ் பேர், தம்பி டேவிட் பேர் சொல்லி தங்க லட்சுமி சரஸ்வதி குடும்பமாக தேவநீதி உயிர் பரலோக ராஜ்யத்தை சுவாசமொழி அவங்க மத்தியசமாக அவங்க ஆதாம் சுவாசமொழி எங்கள் வானத்தோட வாய்நாளெலாம் நித்திய ஜீவன் பரலோக ராஜ் அவின்படி ஏற்றும்படி வாய்நாளெலாம் கொடுக்க. சங்கீதம் 67:5 தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள், ஜனங்கள் உம்மை துதிப்பார். பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தையை கொண்டு இந்த பூமியை ஆஸ்வதிப்பாராக. தேவனே பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள் உம்முடைய ரட்சியிலும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேற் பிரகாசிக்க பண்ணும். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷ கம்பீரத்தோடு மகிழ கடவர். ஆமாம், ஜீவ பூமியை கொடுக்குறோம். தாமஸ் லேஸ்ரா என் பேர் சொல்லி என் மனைவி பேசு பிதா குமார் ஆதாம் வந்து முழு உலகத்து ஜீவ பூமி ஜீவவான ஜீவரத்தம் தேவ நீதிட்டு உயிர்த்தல் பாவம் மன்னிவிட்டு நித்திய ஜீவன். ஆதாம் வந்து 2வது முழு உலகத்து கொடுத்தது தான். கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட போல் தான் இருக்கும். நானும் என் மனைவியும் என் தம்பி மனைவி பிள்ளைகளை என் தகப்பனார் ராமேஸ்வர் ராணியம்மாவும் பிதா குமார் பஸ் ஆதாம் வந்து விசுவாசம் சொல்லியாக ஜீவ பூமி ஜீவவான ஜீவரத்தம் கோடியார் பிதா குமார் பசுவாக்கு மத்திய ஆதாம் 2வது முழு உலகத்துக்கு மத்தியசமாய் கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த 5 அப்போ 2 மீன் கையில் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆபியோபித்து ஜீவ அப்பத்தை கொடுத்தார். ஆதாம் வந்து முழுவதும் 5 அப்போ ஒரு பழுகி பெருகி பூமி நிரம்பின போல பழுகட்டும் பெருகட்டும் நிரம்பட்டும். இடைவிடாமல் எக்காலத்தும் தோத்தரித்து துதி தோத்திரம் ஆராய்ச்சி ஜம்மு கிறிஸ்து கொடுத்த காரியங்களை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழு உலகத்துக்கு வாய்நாளெலாம் கொடுக்க இடைவிடாமல் கொடுக்க எக்காலத்தும் சோர்ந்து போவாங்க. தாவீது கர்த்தரை காலை சோத்துற துதி எப்போதும் வாயில் இருக்கும். ஆடி மேய்க்கிறவன் ராஜா வாயிட்டு இஸ்ரவேல் தேசத்தையே கொடுத்து ராஜாத்தி விருந்திலே திராட்சம் பாவிகளுடைய ஆஸ்தி ராஜாத்துக்கு ஏது விடுது. தான் 127 நாடுகளை சுதந்திரிச்சார். ஆகாஷ் பேர் சொத்தெல்லாம் ராஜா
ஆமானுடைய சொத்தெல்லாம் எஸ்தர் மேலே எழுதப்பட்டது. ஏன்னா கிறிஸ்துவ தேவன் தனக்கு அவதான் முழு வாய்நாளெலாம் கொடுக்குறா. 127 நாடுகளுக்கு ராஜ்யாத்தி ஆயிட்டா. ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி ஒரு 18 ஆட்டுக்குட்டியை தேவன் தனக்கு உலகத்தை கொடுக்குறான். ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஆஸ்திகளும் மாடுகள் ஓட்டங்களும் பொண்ணு வெள்ளியுமான சேமான இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கிறிஸ்து மூலமாக எங்களுக்கு உண்டாகிறது. இயேசுக்கு ஆமண்ட வாக்குத்தத்தை ஏற்றுக்கொண்டும் அதை பிதாகுமார் ஆதாம் முழு வாழ்நாளெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். இடைவிடாமல் வெளிப்படுத்துகிறோம். எக்காலத்தை வெளிப்படுத்துகிறோம். சோர்ந்து போக வெளிப்படுத்துகிறோம். கற்ற இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதி செய்தி கேட்குற ஊரை அப்படியே ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பயப்படாத, கலங்காத, திகையாது. இனி நான் இல்லை, இயேசு எனக்குள் இயேசு ஜீவன், பரிபூர் ஜீவன். பிதாகுமார் பசுவாக ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் கொடுக்க, இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்து கொடுக்க, சோர்ந்து போகாமல் கொடுக்க, பாவுண்டு மனவோட பசுத்தாக தேவதூரம் பணியோட ஜெனி பாய்ச்சனா தோட்டமாய் மாற, கோடாக்குடி ஜீவபூமி, ஜீவசரம், ஜீவரத்தம், ஜீவவான, ஜீவபூமி இயேசுக்கு சாமண்ட வாகத்தில் எங்கள் பேர் பிதாகுமார் ஆதாம் சுவாசம் மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கூட நிச்சயமாக கொடுக்க, பாவுண்டு மனவோட இந்த வசனத்தின்படி தேவனாகிய கர்த்தர் எங்கள் தேவனாகிய கர்த்தர் பூமியை ஆஸ்வதிப்பார். தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள், சகல ஜனங்கள் உம்மை துதிப்பார். பூமி தன் பலனை தரும். தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆஸ்வதிப்பார். தேவன் எங்களை ஆஸ்வதிப்பார். பூமி எல்லைகளெல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். இந்த வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு சுவாச வழி ஆகும். மத்தியசமாக வாய்நாளெல்லாம் கொடுக்குறோம், இடைவிடாமல் கொடுக்குறோம், எக்காலத்து கூட சோர்ந்து போகாமல் கொடுக்குறோம். வாய்நாளெல்லாம் கொடுத்து கொண்டே இருக்கும். ஜீவ பூமியை கொடுக்குறோம், ஜீவ வானத்தை கொடுக்குறோம், ஜீவ ஐஸ்வர்யத்துக்கு கொடுக்குறோம், ஜீவ சரீரத்துக்கு கொடுக்குறோம், ஜீவ ரத்தத்துக்கு கொடுக்குறோம், கூடிய கொடுக்குறோம். வானத்தில் சகல அதிகாரத்தை கொடுக்குறோம். சுவாசம் வழியாகும். என் பேர் சொல்லி, என் குடும்பத்தார் பேர் சொல்லி, பிதாகுமார் சுவாசம் வழியாகும். தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யம் வானத்தோடு சகல கூடி கொடுத்து கொண்டு வாய்நாளெல்லாம் கர்த்தர் இந்த வார்த்தை கொண்டு ஆசீர்வதிப்பீராக. பெரிய காரியங்கள் செய்யும். பரலோக பிதாவே, இந்த அருமையான காலை வேளையிலே சோழவரம் கிராமத்திலே ராஜ்யவீதி எடுத்திருக்கிற எங்கள் ராஜாக்கள் நிலத்தில் பகுதியில் இந்த செய்தியை பதிவு செய்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறேன். நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனையே கொடுக்கிறான். இயேசுக்கு சுலாமன்ற வாக்குத்தத்தங்களை பிதாகுமார் பசுத்தாவிக்கும் ஆதாம் முழு உலகத்துக்கு வாழ்நாளெல்லாம் கொடுக்குறங்கத்தா, இடைவிடாமல் கொடுக்குற, எக்காலத்துக்கு சோர்ந்து போகாமல் கொடுக்குறங்கத்தா. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு இந்த பூமியை வைத்துக்கொண்டு வாய்நாளெல்லாம் ஜீவ பூமி, ஜீவ வானத்தை, ஜீவ சரீரம், ஜீவ ரத்தத்தை சுவாசம் வழி ஆகும். எங்கள் குடும்பத்தார் பேர் சொல்லி, தாய் தாப்பன், சகோதரி சுவாசம் வழி ஆகும். தேவநீதி உயிர்த்தல் பரலோக ராஜ்யத்தை இடைவிடாமல் வாய்நாளெல்லாம் கொடுக்கும், இடைவிடாமல் கொடுக்க, எக்காலத்துக்கு சோர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறதாவே. பாவுண்டு மனவோட பசு தேவை தேவத்தோட பணிவிடை செய்கிறதா. 3ஆம் நாளில் பாவுண்டு மனவோட பசு தேவை தேவத்தோட வானத்தோட சகல அதிகம் பெற்றுக்கொண்டது போல கிறிஸ்து மூலம் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை ஆண்டு பெற்றுக்கொண்டு ஆண்டு சாட்சியாக இருக்க செய்திக்கு ஒரு ஆஸ்வதியும் எங்களையும் ஆஸ்வதியும் மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் கத்தா. தொடர்ந்து கத்தாவை ஜீவ பூமியை, ஜீவ வானத்தை, ஜீவ சார் கல்வாசியில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். அதை பிதாகுமார் பசு ஆதாம் முழு உலகத்துக்கு வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தணும், இடைவிடாமல் எக்காலத்து சோர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்க கத்தாவை. ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி செய்வோம். சுவாசம் வழி ஆகும் கொடுக்க, சுவாசம் வழி ஆகும் எங்களுக்கு கொடுக்க, நாங்கள் அவளுக்கு கொடுக்க, பிதாகுமார் வானத்தோட கோடாகும் வாழ்நாள் கொடுக்க, பாவண்டு மாதிரி செய்த ஒரு பசு தேவத்தோட பணிவிடை செய்ய நீர்ப்பாய்ச்சல் தோட்டமாய் மாற இந்த பூமியும் கரத்தை ஒப்பு கொடுத்து ஆஸ்வதிக்கிறங்க தாவி. மாபெரும் ஏப்பில் கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜமதி இருக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவரம் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டும் ஆன்லைன் மூலமாக செய்தி ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வேலூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். விவசாயம் செய்கிறவங்க, நிலம் இருக்கிறவங்க, நிலத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க, சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தயத்தில் முயன்று கொண்டிருக்கிறவங்களெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. ஆதாம் வழியாக இயேசு பாவத்தை, சாபத்தை மாதிரி சிலுவையில் ஏற்றுக்கொண்டு பலவிதமான எண்ணல்கள் மத்தியில் பிதாவியுடைய ஆவியுத்தி ஜீவ பூமியை தேவன் தனக்கு ஆதாம் முழுவதுக்கு கொடுத்து பாவுண்டு மரத்து வானத்தில் சகல 3ஆம் நாள் சுதந்திரத்தது போல நீங்கள் இயேசு ஜீவசர ஜீவரத்தம் நன்மை தீமறியத்தக்க நீ புஷ்கின்றாலே உனக்கு பூமி சபைக்கு முள்ளு குறுக்கு முளைக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பூமி அதுக்கு கல்வாசியில் ஜீவசர வானத்தோட ஜீவ பூமி ஜீவசரத்தை கொடுத்திருக்கிறார். அதை எடுத்து பிதாகுமார் பசு ஆதாம் வாய்நாள மத்தியசமாக கொடுக்க 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 பாவுண்டு மன பசுத்தாக விட்டப்பட்டு வட்டாத நீருடைய ஜீவ தந்தியுடன் ஏதேன் தோட்டத்தை போல உங்கள் வாழ்க்கை மாறும். இதுதான் கல்வாசியில் இயேசுக்கு 3ஆம் நாள் நடந்தது. அவர் தான் நமக்கு ஆபிரகாமின் கிறிஸ்து மூலமாக உண்டாயிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதனால் ஆபிரகாம் பூமி தாங்கக்கூடாதபடி ஐஸ்வர்யங்களும் மகிழும் ஆடுகளும் மாடு ஓட்டும் வெள்ளியும் பொண்ணுமான சீமானா இருந்தது போல அந்த ஆபிரகாமின் கிறிஸ்து மூலமாக உண்டாகும். அந்த கிறிஸ்து தேவநீதி பரலோக ராஜ்யமாக இருக்கிறார். அது உங்கள் பேர் சொல்லி
பிதாகுமார் ஆதாம் முடி கொடுத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்தி கொண்ட பாவம் பசுத்தாய் ஊட்டப்படும். தேவதூரை பணிவிட செய்வாங்க. இல்லை நான் நன்மை தேம காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து வாய்நாளெல்லாம் கொடுப்பீங்க. பிசாசு திருடவும் கொள்ளவும் ஐக்கியதான காரியத்தை செய்வாங்க. உங்களை மாட்டேங்க. உங்கள் நிலம் புலம் கிளம் எல்லாம் திருறது கொள்றது ஏமாத்துறது சத்துக்கள் உங்கள் நிலத்து மேலே பிரச்சனை, வீட்டு மேலே பிரச்சனை, சாபம் பாவம் முள்ளும் குறி இதெல்லாம் நிலத்திக்கிட்டே இருக்கு. ஏன்னா நன்மை தீமை காரியத்தை தேவன் தனக்கு கொடுத்து வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்துறதுனால பிசாசு உரிமையாக வந்து உங்கள் நிலத்தை அபகரிக்கிறது, நிலத்தில் பிரச்சனை, சாபம் பாவம் மரணம் தரித்திரமாக இருக்கும். அதுதான் இயேசு நானே நல்ல ஜீவ உலகம் ஜீவவான் ஜீவ விஷயத்துக்கு இல்லை வாங்க. அந்த ஜீவ பூமி ஜீவ சமுத்திரம் ஜீவவான ஜீவ சரித்தை பிதாகுமார் பசுத்தாய் கொடுங்க. ஆதாம் வந்து முழு உலகம் ஒரு ஆள் பாய் கூட பாவுண்டு மன 3ஆம் நாள் இயேசு ஜீவ பூமியை பாவுண்டு மனதை ஜீவ பூமி ஜீவவான அந்த உலகத்தை பிசாசுகள் சுதந்திரத்தை எல்லா சத்துருக்கள் எல்லா எதிர்வாளிகள் இது உங்கள் நிலத்தம் போலும் ஆசுவாதாய் எல்லாத்தையும் நீங்கள் ரிசீவ் பண்ணி சுதந்திரத்தை கொள்வீர்கள். சத்துருக்கையிலிருந்து நீங்கள் கொள்ளையடிப்பீர்கள். சத்துருக்கள் உங்களே கொள்ளையடிக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு சாமண்டா வாக்குத்தத்தை பிதாவும் சுவாசம் இல்லையா வானத்தோடு பரலோகராய்த்து கொடுங்க. சத்துருக்கள் ஏமாத்திரம் நிலத்தை ஏமாத்திரம் சொத்து ஏமாத்துறவன் சாபம் பாவம் மன்ன பிசாசுகள் இயேசு ஜீவன் பரிவச்சம் வானத்தோடு சகல் பரலோகராய்த்து கூடிய தேவனுக்கு தனக்கு ஆதாம் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. உங்கள் நிலத்தில் மேலே இருக்க சாபம் சத்துருக்கள் உங்கள் நிலத்தை அபகிற சத்துருக்களாக சிதறி ஓடுவாங்க. பசுத்தை ஒரு தேவதூர்கள்லாம் பணிவிட செய்வாங்க. அப்படி தான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கெல்லாம் பணிவிட செய்தாங்க. இயேசு சிலுவையில் சாபமாகி பாவமாகி மரணமாகி தலைமையில் கவிச்சு கவலைப்படல. எல்லாம் ஏந்து போயிட்டேன் சொத்தெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்லி சிலுவையில் இயேசு ஐதுன்னு கவலைப்பட்டுக்கல. பாவ சாபம் மரணம் தைத்து பிதாகுமார் ஆவி ஜீவ உலகம் ஜீவ சொர ஜீவரத்தை குத்தா ஈட்டியால் குத்துறனுக்கு ஆதவன் ஜீவ சொரஜி வானது பரலோகிற சுவாசங்கள் எல்லா ரோமர் எழுதுறா பூமி உழுது எல்லா சத்து பாவிகளுக்கும் அக்கிரம தேவி நீதி ஊற்றி பரலோகராய்த்து கொடுத்து 3ஆம் நாள் பாவிகள் கையிலிருந்து உலகத்தை வாங்கிட்டாருங்க. சத்துருக்கையில் வானத்தோட சகல பிசாசு கையிலேருந்து வாங்கிட்டார். பாவிகள் அக்கிரம வானத்தோட சக இன்றைக்கி பூமிக்கு ஓனர் ஏன்ற ஏசு வானத்தோட சகல அதிகாரிகள் கொடுக்கப்பட்டு சொன்னார் பாருங்க. அது கல்வாசியில் ஜீவசர இயேசு சாமி பிதாக்கும் ஆதாம் வானத்தில் பரலோகரை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அதை கொடுத்தார் வாலண்டியா. அதனால தான் பிசாசுலேருந்து இந்த நிலத்தை இந்த பூமியை வானத்தோட சகலத்தையும் சுதந்திரத்துக்கூடாது. இந்த சுவிச பூலோகம் எங்கே போய் சொல்லுங்கள். எல்லாரும் பாவிகள் கையில் அக்கிரம கால்கள் சாபத்தில் பாவத்தை உன்னித்து பூமி சபிக்கப்படி ஆதாம் யாவால் பிசாசு பார்த்து கேட்டு நன்மை தீமை கணேசார் உன்னித்து பூமி சபிக்க நிலம் விலையில் விவசாயிகள்லாம் தற்கொலை பண்ணி சாப்பிட்றாங்க. சாப பாவமான தரித்திரமாகுது. ஆனால் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனை ஏற்றுக்கொள்ளுங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் வந்து முழுவதும் வாய்நாளெல்லாம் வெளிப்படுத்த பாவம் மறந்துபடி பசு தேவதோடு வானத்தோடு சகல ஆசுவதாய் சொல்லும் பூமியை சுதந்திரத்தில் வெற்றியும் வாழ்க்கை பரலோக ராஜ்யத்தை இந்த பூமியில் பரலோக சாப்பியுங்கள். கருத்து இந்த வார்த்தை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதை நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீர்கள். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தி 2/10/2024 சோழவரம் கிராமத்தில் ராஜவீதியில் அடுத்த ராஜாகிற நிலத்தில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுது. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ண குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்து நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்படும். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் ஜெயிப்பலை கொண்டு வருவார். ஆமாம், இந்த ஃபேஸ்புக்கில் போங்க துளசிராமன் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்கள். யூடியூப்பில் போங்க ஏஎல்சி வெல்லூர்னு சர்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்திகளை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுறது நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் போய் என்னுடைய எல்லா செய்திகளை கேளுங்க. 100க்கு 100 ஜீவ மார்க்கத்தை நான் போதித்தேன். எங்கும் கேட்டு வெளியேற்பட்ட சத்தியங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமென். இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச இருக்கிறார். ஆமாம், கர்த்தரை கனம் பண்ண விரும்பினால் இந்த செய்தியின் மூலமாக நிச்சயமாய் நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டிருப்பீர்களானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண விருப்பம் இருந்தால் நீங்கள் காணிக்கை செலுத்த வேண்டிய முறை என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளெஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்த கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தேவனே நீர் எங்களை ஆசீர்வதித்து பூமியின் எல்லைகளெல்லாம் உமக்கு பயந்திருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவீராக. பூமியின் எல்லைகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம்.
பாவ சாபமான தத்தினி பசுத்த தேவதூர் ஆபிரகாம் ஆஸ்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கும் என்ற வேத வசனப்படி இந்த செய்தியை கேட்குற ஒரு கோடா கூடிய ஆஸ்வதிப்பேராக. கிறிஸ்துவே தேவன் தனக்கு ஆதாம் வாழ்நாளெல்லாம் வெளிப்படுவார் பாவம்ட்டுமான ஓட்டுற பசுத்த ஓட்டுற 5 அப்போ 2 மணி ஆசை பழுகி பெருகி நிரம்பி சகல ஆஸ்வாதி கொடுத்தது போல இந்த செய்தி கேட்க ஒரு அப்படி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். பெரிய காரியம் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபங்களுக்கும் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். குறைந்தது ஒரு 100 பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப்பில் இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா.